ஆகவே மீண்டுமாய் பிரியதர்ஷினி சுதாகரன் அவருடைய அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியாக நான் ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னையை பொறுத்த மட்டிலே இது ஒரு மதம் என்று நான் சொல்ல மாட்டேன். பல மதங்கள் இருக்குது. நான் மதத்துக்கு எதிரானவள். நானும் இந்து மதத்திலிருந்து கடந்து வந்தவன். முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க, அல்லது கத்தோலிக் மக்கள் இருக்கிறாங்க. இப்படி பல தரப்பட்ட மதங்கள் உலகத்திலே இருக்கிறது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டும் நான் மதம்னு சொல்லவே மாட்டேன். உண்மையான கிறிஸ்தவத்தை நான் பேசுகிறேன். ஆகவே ஒரு 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 ஆவிக்குரிய சபையும் நான் பேசலை, கத்தோலிக்க சபையும் பேசலை, ஜெகோவா சாட்சியும் பேசலை, அல்லது ஹிந்து மதத்தை நான் பேசலை, எந்த மதத்தை நான் பேசலை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனுள்ள தேவன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் வார்த்தையால் உண்டாக்கின அந்த தேவன், அதாவது முடிவில்லாத தேவன், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, உலகமெங்கும் ஒரே நேரத்திலே வியாபித்திருக்கிற அந்த தேவன் மனுக்குலத்தின் பாவத்துக்காக மரியாளுடைய வயிற்றிலே கருவுட்டு பெத்லகேமிலே பிறந்து 33 வாழ்ந்து ஒரு பாவமும் செய்யாமல் உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பலர் தாங்களை தெய்வமாய் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் மரித்தது தான், அதுக்கு பிறகு எழும்பல்ல. ஆனால் இயேசு ஒருவர் தான் உயிரோடு இருக்கும் போதே 3-4 தடவை தெளிவாய் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். ஆகவே அவர் எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அவர்கிட்டே ஒரு பாவம் இல்லை. வேதத்தில் எங்கும் நீங்கள் பார்த்தால் இயேசுநாதரை சொல்லும் பொழுது அவர்கிட்ட ஒரு பாவமும் இல்லை. இது அதிசயம்தான். இந்த உலகத்திலே தேவன் மனிதனாய் வந்தபோது உண்மையான கஷ்டமான ஒரு காரியம். இந்த உலகம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. அதாவது நான் இப்படியா சொல்லவா, நான் வாழ்ந்த காலத்தில் 30-40 வருடத்துக்கு முன்பு, இன்றைக்கு அநேகர் நீங்கள் 50-60 வயசுல இங்கே இருக்கிறீங்க, அல்லது 60 வயசை தாண்டினவங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழ்ந்த காலமும் இன்றைக்கான காலமும் ஒரே காலம் அல்ல. எங்களுடைய காலத்தில் உலகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் இல்லை, வேதம் அப்படி சொல்லலை. கார் இருள் உலகத்தை மூடும். எங்களுக்கு தெரியுது. பிள்ளை இன்றைக்கி ட்ரக்ஸ் அடிக்கிறது. எங்களை யாராவது நீங்கள் ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டாக்க சொல்ல முடியுமா எங்கள் ஊரில் ட்ரக்ஸ் இருந்தேன்னு சொல்லி? குடித்தாலே அது கேவலமாக நினைக்கிற நாட்கள் போய் இன்றைக்கி குடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இது எல்லாத்துக்கும் வேதம் சொல்லுது ஒரே ஒரு காரணம்தான், பாவம்தான். தேவன் ஆதாம் ஏவாள் என்று சொல்லி ஒரு கப்பலை உருவாக்கி நீங்கள் 2 மரத்தை வச்சார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், மற்றது ஜீவ கனி. இது 2ல் ஒன்றை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கக்கூடாது. அவனுக்கு ஒரே ஒரு கீழ்ப்படியாமல், அது ஒரே ஒன்று தான், இதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. இது என்னமோ நீ செய்யலாம், எல்லா மரத்தை சாப்பிடலாம், உன்னை நான் இந்த ராஜாவாக வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு சொன்னால். ஆனால் ஏவாள் அந்த கனியை புசித்து தானும் சாப்பிட்டு பிசாசுக்கு செவி கொடுத்து அந்த கனியை புருஷனுக்கு கொடுத்து சாப்பிட்டபடினால்தான் இன்றைக்கு இந்த அளவு நாம் உலகத்திலே துயரத்தை நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு அதிகமாக கேள்வி இருக்கலாம், ஏன் கடவுள்னு ஒருவர் இருந்தால் ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு மரணம், ஏன் இவ்வளவு தொல்லைகள் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லி. கடவுள் அதுக்கு காரணம் அல்ல. கடவுள் தேவன் மனுஷனை செம்மையாய் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அவன் மனுஷன்தான் பல உபாயத்தை தேடிக்கொண்டான். ஆதாம் மட்டும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு குலம் இப்படி இல்லை, தலைகீழாக இருக்கும். பாவம் இருக்காது, சோகம் இருக்காது, சாபம் இருக்காது, வியாதி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கடவுளை நம்புறவளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் இயேசுநாதரை நம்புவீங்க, வேறு மதத்தில் இருந்தால் வேறு கடவுளை நம்புவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் அப்படி விசுவாசித்தால் நீங்களே யோசிக்கணும், ஏன் இந்த உலகம், கடவுள் நல்லவர், கடவுள் வல்லவர், கடவுள் சர்வ வியாபி, கடவுள் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர், அப்படிப்பட்ட கடவுள் படைத்த உலகம் ஏன் இப்படி கேவலமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம எப்போயாவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா? நான் உங்களுக்கு கொண்டு சொல்லவா, நாங்கள் இன்றைக்கு அநேக வேலைகளிலே பலதை அறிந்திருக்கிறோம், ஆனால் சிந்திக்கிறதில்லை. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
எனக்கு இந்த பைபிள், நான் ஹிந்து மதம் வந்தவன், எனக்கு பைபிளே என்னென்னு தெரியாது. ஆனால் கத்தோலிக் ஸ்கூலில் படித்தவன், ஆனால் பைபிள் என்னென்னு தெரியாது. முதலாக இந்த பைபிள் ஒரு லெபனான்காரன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி தந்தான். இயேசு தான் கடவுள்னு. நான் சொன்னேன், இங்கே விடப்பா, நான் ஜெர்மனில் 86ஆம் ஆண்டு அப்படி ஒரு வரும் 87 நான் சொன்னேன், இங்கே வா, நாங்கள் வந்து உழைக்க வந்தோம், எங்கள் நாட்டில் பிரச்சனை முடிஞ்சால் நான் போயிடுவோம். அது மட்டும் இந்த இங்கே சமைப்போம். மதத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எந்த மதமாக இருந்துட்டு போகட்டும். நான் கடவுளை ரட்சிக்கப்பட முதல் நான் கடவுளை குறித்து அதிகமாக சிந்திக்க இல்லை, கடவுள் இல்லைன்னு மறுதளிக்க இல்லை, ஆனால் கடவுளுக்காக அதிகமாக நான் ஒன்றும் செய்யலை. ஆகவே முதலாவது அவன் எனக்கு இந்த பைபிளை அறிமுகப்படுத்தின போது அப்போ தான் முதலாக எனக்கு ஒரு கேள்வி வந்தது. உண்மையான கடவுள் இருக்குது, நம்ம கடவுள் இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையான கடவுள்னு அதை உண்டி நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து இருக்கிறோமா? முதலாக நான் சிந்திக்க தொடங்கினேன். 6 வருடம். நீங்கள் நினைக்காதீங்க நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஏதோ இயேசு சுகம் தருகிறார், பணம் தருகிறான்னு. நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு பணமும் தேவையில்லை, சுகம் தேவை, நல்லா தான் சுகமாக தான் இருந்தேன், பணத்தோடு நல்ல பண வசதியோடு 2 வேலை செஞ்சு கொடுத்து ஜெர்மனியில் எனக்கு ஒரு குறைவும் இருக்கலை. அவன் சொன்னான் பாவம் பொல்லாததுன்னு. எனக்கு அது புரியலை. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன அப்படி குடிச்சிருக்கிறேன், ஆனால் என்னை வெறிச்சிருக்கிறேன்னா, என்ன அட்டகாசம் பண்ணி இருக்கிறேன்னா, இல்லை விபச்சாரம் பண்ணி இருக்கிறேன்னா அப்படின்னு தான் அந்த கேள்வி வந்தது. ஆனால் வேதத்தை தூக்கி நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு நான் நேசிக்கிறேன் இந்த வேதத்தை. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த சாப்பாடு சாப்பிடாம கூட என்னால் படுக்க முடியும், ஆனால் இதை வாசிக்காமல் என்னால் படுக்கவே முடியாது. இட்ஸ் ஒரு நேர்த்தியான புத்தகம் நான் சொல்லுவேன். அதாவது உலகம் உண்டாகினது எப்படி, ஏன் இந்த உலகம் இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்குது என்று சொல்லியிருக்குது, அந்த பிரச்சனை எப்படி விடுவிக்கிறதுன்னு சொல்லியிருக்குது. ஒரு நாள் இயேசு வந்து இந்த உலகத்தை சீர்படுத்தி இந்த உலகத்தை அக்கினியினாலே, அதாவது பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் நரகத்துக்கு தள்ளி அக்கினியினாலே இந்த உலகத்தை சுத்திகரித்து நீதி வாசம் பண்ணுகிற புதிய வானம் புதிய பூமியிலே பாவம் இல்லாத, சாவில்லாத, கவலை இல்லாத, பாவம் செய்ய முடியாத நித்திய மகிழ்ச்சி இருக்கிற, எங்களுக்காய் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற அந்த தெய்வத்தையே முகமுகமாய் பார்த்து நித்தியமாய் ஆராதித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுது, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்திலே அது தோன்றவும் இல்லை. நான் அதை சொல்லுவேன். நான் வந்து ஃபேரி டேல்ஸ் படிப்பேன். நான் பெரிய இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இல்லை, ஆனால் எங்கள் அம்மா இங்கிலீஷ் டீச்சர். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் நல்லா படித்து கொடுப்பேன், அடித்து படித்து கொடுப்பது. இன்றைக்கு எனக்கு இங்கிலீஷ் அளவு வராது, ஆனால் ஒன்றை மட்டும் அப்போ ஃபேரி டேல் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. ஃபேரி டேல் நான் வாசிருக்கிறேன். அதில் ஒரு வசனம் வரும், கடைசியாக வரும். நீங்கள் ஃபேரி டேல்ஸ் வாசிருந்தால் தெரியும், கடைசியாக வரும், தே லிவ்ட் ஹாப்பிலி ஃபார் ஹெவன் வரும். எனக்கு அது அதிசயம். எப்படி மனுஷன் சந்தோஷமாக வாழ்க்கை பூரா சந்தோஷமாக வாழ முடியும்? அது ஃபேரி டேல். அது மெய்யான கதை அல்ல, அது ஃபேரி டேல். அந்த ஃபேரி டேல் வருது, கடைசி அது எப்படி முடியுது? தே லிவ்ட் ஹாப்பிலி ஃபார் எவர். அப்போ நான் உண்மையாகவே நான் சொல்கிறேன், அப்போ நான் யோசிச்சுருக்கிறேன், இங்கே அப்படி வாழையில அது பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, உழைக்க இருக்குது, சுகமில்லாமல் வருது, மரணத்தை சந்திக்க வேண்டிய எப்படி? அப்போ நான் அப்போ நான் அது ஒன்று தேவனை குறித்து நான் கற்பனை பண்ணலை. இப்படி ஒரு வாழ்வு வரவே வராதுன்னு தான் நான் அப்போ யோசித்தேன். சின்ன வயசு, எனக்கு ஒரு 14-15 வயசு வரும். பிரிட்டிஷ் கவுன்சில்லே கண்டியில் ஒரு லைப்ரரி இருக்குது, அதுலேருந்து அப்பா கூட்டிக் கொண்டு வந்து அதை இங்கிலீஷ் படிப்பிக்கிறதுக்காக அந்த கதைகளை வாசித்து அதை விளங்கப்படுத்தணும். நல்ல அடி வாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த பைபிளை வாசித்து முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு நாள் நான் நித்திரை கொண்டு எழும்பும் போது ஒரு நினைவு வந்தது. அந்த காலத்தில் நான் இப்படி ஒரு வாழ்வு வர முடியாதுன்னு நான் யோசித்தேன். ஆனால் வேதம் சொல்லுது அப்படி ஒரு வாழ்வு வரப்போகுது. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல பிரதர். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைக்காம விடலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இது நிரந்தரமான உலகம் அல்ல. ஒரு உலகம் வருது, அங்கே நான் சொன்னது போல் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, இனி ஒரு சாபமும் இல்லை, நித்திய மகிழ்ச்சி இருக்கும், பாவம் செய்ய முடியாது. இந்த அற்பமான சரீரத்தை மறுரூபமாக்கி இயேசுநாதர் தன்னுடைய சரீரம் போல மாற்றுவார். அது மாத்திரமல்ல, நித்திய காலமாய் அவரை முகமுகமாய் பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்வுண்டு. ஆனால் அதுக்கு தடை பாவம்தான். இன்றைக்கு ஒவ்வொருவரும் மறிக்கும் போது நான் பாவத்தால் மறிக்கிறேன்னு சொல்ல வரல. ஆனால் பாவம் இந்த உலகத்திலே மரணம் வந்ததுக்கு காரணம் பாவம். வேதம் சொல்லுது, ஆதாம் பாவம் செய்தபடினால் நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தபடியால் இந்த உலகத்திலே மரணம் உண்டாயிற்று. அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் கையெடுத்து உன்னை கேட்குறேன்,
கொஞ்சம் சிந்தி இந்த மரண அடக்க ஆராதனையிலே தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். நீங்கள் எந்த மதத்தில் சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிந்திங்க. நீங்கள் மரித்தால் எங்கு போவீர்கள்? இன்று மரித்தால் எங்கு போவீர்கள்? உங்களுடைய சன்மார்க்க ஜீவியத்தை தேவன் ஏற்றுக்கொள்வார்னு நீங்கள் நம்புறீங்களா? நானும் நீயும் செய்கிற பாவம் கொஞ்சம் நெஞ்சமா? விபச்சாரத்தை விடுங்க. நல்லா கவனிங்க. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிசாசுடைய தந்திரம் என்னென்னா, நானும் அப்படி தான் யோசிச்சேன். நல்லவனை தான் இருக்கிறேன்ப்பா, இந்த உலக ஸ்டாண்டர்டில் நானும் நல்லவனை தான் இருந்தேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தேன், விபச்சாரம் செஞ்சதில்லை, களவு செஞ்சுருக்கிறேன். அப்போ இதெல்லாம் பெரிய காரியம் இல்லைன்னு. ஆனால் வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். வேதத்தில் ஒரு வசனம், அழகான வசனம் இருக்குது. நான் அது வாசிக்க எடுத்து வச்சுக்க, வாசிக்க நேரம் வராது. ஆனால் கவனிங்க, தேவனுடைய வீட்டிலே நித்தியமாய் பரிசுத்தம் அலங்காரமாக இருக்கிறது. இப்போ எங்கிட்ட நாங்கள் பெண்கள் அதிகமாக நம்ம ஆபரணத்தை அணைஞ்சி நாங்கள் அலங்காரம் பண்ணுறோம். வீட்டை ஏதோ படம் வச்சோ ஏதோ ஒன்று வச்சு நாங்கள் அலங்காரம் பண்ணுறோம். ஆனால் தேவனுடைய வீட்டிலே, அதாவது பரலோகத்திலே நித்தியமாய் பரிசுத்தம் தான் அலங்காரம். தீட்டுள்ளது, அருவருப்பானது, இருதயத்திலே சிந்தையிலே பாவம் செய்கிற எவனும் அங்கு போக முடியாது. இது ஒரு இப்படி சொல்லும் போது இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நீ மட்டும் என்ன பரிசுத்தம் நான் கேட்கலாம். அது நல்ல கேள்வி, அது ஒரு அருமையான கேள்வி. நான் அப்படியெல்லாம் பரிசுத்தமான அல்ல. இதுதான் டிலீமா. இங்கே தான் அந்த பிரச்சனை வருது. நாம் அதான் சொன்னேன், எந்த மதத்தாலும் அதாவது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, கடவுளால் மட்டும். அது யார் கடவுள் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நான் தேடி கண்டுபிடிச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6 வருஷம் தேடினேன் கடவுள் யாருன்னு. அது மட்டும் ஒப்பு கொடுக்கல இயேசுவுக்கு. சயின்ஸ் முறையில் இந்த உலகம் உருவாக்கி இருக்குது, அது நாஸ்திகமாக இருக்குமோன்னு சொல்லி நான் வாசிச்சிருக்கிறேன். குர்ஆன் வாசிச்சிருக்கிறேன். எங்களோட தம்பி லண்டன் இருந்தால் கொஞ்சம் புத்தகம் அனுப்பினா, ஹிந்து மதத்தை புத்தகங்களே அது வாசித்தேன். பகவத்கீதையை வாசித்தேன், அப்படி பலது வாசித்தேன். அதுக்கு பிறகு கத்தோலிக்க முறையில் நான் ஞானஸ்தானப்பட்டு இருக்கிறேன், யெகோவா சாட்சிக்கு போயிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை. கடைசியாய் இதை வாசிக்க தொடங்கினேன். எல்லாம் விடுவோம், எல்லாத்தையும் இது என்ன சொல்லுது அதை நாங்கள் பார்த்துருவோம். ஏன்னா இது கடவுள் எழுதின புத்தகமாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் நம்மளோட பேசுவார்னு சொல்லி இதை வாசிக்கும் போது, இந்த மதம் ஒன்றும் கொண்டு போகாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கொண்டு போக முடியும். ஏன்னா அவர் தான் என்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நான் இப்போ அன்பாக சொல்லுகிறேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நான் இந்த சொல்லுகிற வார்த்தைகள் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், தேவன் உருவாக்கின உலகம் இப்படி இருக்க முடியுமா? அப்போ எங்கேயோ சம்திங் ராங் போய்த்தானே இருக்குது. கடவுள் இப்படி மரணத்தை அனுமதிப்பாரா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த ஆதி பாவம். பிறகு அதையே நாங்களும் அதையே பாவத்தை நாமளும் செய்து கொண்டு வரப்படியா இன்றைக்கு இந்த உலகத்திலே இவ்வளவு பிரச்சனையாக இருக்குது. வர வர பிரச்சனை கூடுதலையே குறையுதில்லை. எங்கேயும் பாருங்கள், எந்த உலகத்தை பாருங்கள், பாவம் பெருகி இருக்கொழிய. அது இலங்கை தேசத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு ஒழுங்காக நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் எந்த அந்த நேரத்தில் இருந்த யாழ்ப்பாணம் இன்றைக்கு இல்லை, அந்த நேரத்தில் இருந்த கண்டி இன்றைக்கு இல்லை, அந்த நேரத்தில் இருந்த யூரோப் இன்றைக்கு இல்லை. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பாவத்தை பச்சை தண்ணி போல பாருங்கள். ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஒரு கிறிஸ்தவன் அல்லாத அவருடைய பேர் மெம்மிங்கன், வாட் ஹேப்பன் டு சின் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். நான் அப்போ ஆரம்ப காலத்தில் இது நான் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசுக்கு அப்போ நான் ஒப்பு கொடுக்கல ஆண்டவருக்கு, தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த புத்தகம் என் கையில் கிடைச்சது. அதில் அவர் அழகாக எழுதுகிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஒரு ஃபிலோசபர். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு காலத்திலே பாவம்னு சொன்னது இன்றைக்கி பாவம் இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஜனங்கள். ஒரு காலத்திலே டிவோர்ஸ் பாவம்னு நினைச்சாங்க, இன்றைக்கு அது பாவம் இல்லைன்னுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் தாய் தப்பனுக்கு கீழ்ப்படியாட்டி பாவம்னு சொன்னாங்க, இன்றைக்கி பிள்ளைகள் தாய் தப்பனை டிக்டேட் பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் அது பாவம்னு தாய் தப்பனுக்கே தெரியுதில்லை. ஒரு காலத்தில் ட்ரக்ஸ் அடித்தா அவனை கேவலமாக நினைச்சாங்க, இன்றைக்கி ட்ரக்ஸ் அடித்தா அது பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அடித்தா என்ன அப்படிங்கிற அளவுக்கு உலகம் மாறிடுச்சு. கொஞ்சமாய் பிசாசு எல்லாரையும் நரகத்துக்குள்ளே தள்ளுகிறதுக்கு ஒரு வழியை அவன் விரிக்கிறான். நான் சொல்கிறேன், சொல்லுது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே ஒரு வாழ்வு தருகிறார் ஆண்டவர். அதில் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் பரிசுத்தமாக 100க்கு 100 பரலோகத்தில் போய் 5% நான் குறைவு பிரதர்,
ஒரு வீதம் நான் குறைவு பரிசுத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா பரலோக பரிசுத்தமான இடம், பரிசுத்த தூதர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்த தேவன் இருக்கிறாரு, பிதா பரிசுத்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர், அங்கே இருக்கிற தேவ தூதர் எல்லாரும் பரிசுத்தர். ஆகவே நானும் நீங்கள் போய் 5% குறைவோடு பரிசுத்தத்தோடு பரலோகம் போக முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்போ எப்படி போகிறது பிரதர்னு கேட்கலாம், நீ போவியான்னு கேட்கலாம், நீ பரிசுத்தமானான்னு கேட்கலாம். உண்மை, நான் திருப்பி அன்றைக்கு முதல் சொன்னது போல் நல்ல ஒரு கேள்வி. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, அதில் எல்லாம் அது என்ன சொல்லுது, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரை மெய் தேவனை அறியாட்டி நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க மெய் தேவன். நான் ஒரு மதத்துக்கு எதிரானவன் இல்லை, நான் கிறிஸ்தவன். ஆகவே கிறிஸ்தவ கோட்பாடோடு தான் நான் பேசுவேன். ஏன்னா நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையை அனுபவிக்காமல் நான் பேசுகிறேன். 30 வருஷமாக நான் இயேசுவை நேசிச்சிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். மதத்தை விடுங்க, எனக்கு மதம் தேவையில்லை. பாவத்திலேருந்து விடுதலை அடைய முடியுமா, பரிசுத்தமாக இதுதான் என்னுடைய கொள்கை. அப்படி ஆகாட்டி எனக்கு பரலோகம் போக முடியாது. ஆகவே அதுதான், மற்றபடி எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ஆகவே இதை இயேசு தான் தருவார். எனக்கு பற்றப்படியினாலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். பாருங்கள், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதில் எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அதை வாசிக்கிறேன். விருந்துகளுக்கு செல்லுவதை விட கல்லறை இல்லை, அதை விட மற்ற இது நல்லது. விருந்து நடக்கும் வீட்டுக்கு போவதை விட்டு துக்க வீட்டுக்கு செல்வது நல்லது, ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கு உணர்ந்து கொள்ளுவார்கள். ஆனால் என்ன துரஷ்டவஷ்டம்னா, அநேகம் நம்ம உணர்கிறதில்லை. ஒரு செத்த வீட்டுக்கு போகிறோம், ஒரு போட்டோம், ஆனால் நாளைக்கு இதே நிலைமையில தான் நானும் இருக்க போகிறேன். நான் ஒரு நாள் மறிக்க போகிறேன். இதே மாதிரி என்னை ஒரு நாள் அடக்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் இதுக்குள் ஒரு ஆத்மா இருக்குது, இதுக்குள் ஒரு ஆத்மா இருக்குது. அது எங்கு போகும்? மரணம் அடக்காரான்னு நம்ம அழுகிறோம். நானும் என்ன சிஸ்டர் மறிக்கும்போது நான் ஜெர்மன் தேசத்தில் இருந்தேன். நான் அடுத்த நாள் காலையிலே டிக்கெட்டை போட்டு வந்துட்டேன். நானும் குளறி அழுதேன். அது இயற்கை, இது அளவே நான் ஆண்டு சொல்லலை. நம்மோட பழகிறவங்க ஒரு 10 நாளுக்கு முன்பு, நான் அந்த ஜெர்மனுக்கு போகிறதுக்கு 10 நாளுக்கு முன்பு நான் சுதா தர்சினாவோட வீட்டை போய், நான் கூழ் குடிக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க கூழ் செஞ்சு நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்வேன், நான் உரைப்பு போடாமல் செய்வேன், எல்லாம் போட்டு செஞ்சு எங்களோட வைஃப்கிட்ட கேட்டால் தெரியும். அன்றைக்கு தான் நான் முதலாக கூழ் குடித்தேன். அருமையாக இருந்தது. 3 தரம் போட்டு குடித்தேன். எங்களோட வைஃபை நம்ப மாட்டாங்க, இவன் கூழ் குடிப்பான்னு. அந்த அளவுக்கு அருமையாக எங்களை பார்த்து எங்களை விசாரிக்கிற தரிசனம் இருக்க ஒரு பெரிய நல்ல குணம் நான் பார்க்குறேன்னா, வரவேற்கிறதுக்கு அவங்கள மாதிரி யாரும் செய்ய முடியாது. வரவேற்பாங்க. எந்த நேரமும் தான் உடனே சமைக்க போகிறேன். அது என்ன பிரச்சனையோ, அவக்கு சுவாமீனமாக இருக்குதோ, உடனே சமைக்க போகிறேன், போகக்கூடாது, நில்லுங்க சமைச்சு. எத்தனையோ தூரம் எங்கள் வீட்டுக்கு சமைச்சு அனுப்பியிருக்கிறாங்க, வீட்டுக்கு சாப்பாட்டுக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வர மாதிரி அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகவே நம்ம அழுகிறது தவறல்ல. அதாவது மரணம் என்பது புரிஞ்சுக்கொள்ளுங்க பிரதர், தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. மரணம் என்பது ஒரு பிரிவினை. கவனிங்க, 3 விதமான மரணம் இருக்குது, பைபிள் சொல்லியிருக்குது. அது உண்மை. அதில் ஒன்று பற்றி நான் பேசலை, 2 பற்றி பேசுகிறேன். அதாவது சரீரம் இப்போ நாங்கள் சரீரத்தில் மரணம்னா என்ன, அந்த ஆத்மா எங்களுடைய சரீரத்தை விட்டு போயிடுச்சு, இப்போ அதான் மரணம். அதே போல் 2வது மரணம் என்று ஒன்று சொல்லுது வேதம். என்னன்னா, நாங்கள் அந்த ஆத்மா நித்தியமாக தேவனை விட்டு நரகத்துக்கு தள்ளப்படும். இனி இந்த நரகத்தில் இருக்கிறவனுக்கும் அந்த தேவனுக்கும் உறவு கிடையாது. இதுதான் பயங்கரமான மரணம். 2வது மரணம் அக்கினியிலே தள்ளப்படுது சொல்லப்படுற மரணம் இதுதான். இன்றைக்கு நாங்கள் ஏன் இதை பற்றி அதிகம் சிந்திக்கலைன்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய பாவத்தன்மையும் தெரியாது. அதனால் தான் இவ்வளவு துணிகரமாய் நாங்கள் மரணத்தை நாங்கள் செத்தா எங்கே போவோம் அப்படின்னு சிந்திக்காமல், ஏதோ நம்ம செத்தா ஏதோ ஆட்டோமேட்டிக்காக பரலோகம் போவோம்னு நம்ம கற்பனை பண்ணுறோம். எனக்கு வேணா சிம்பிளான செய்தி கொடுக்கலாம், நான் அப்படி கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் ஆத்துமாவோட வெளியேறப்பட்ட தன்மை. நீங்கள் என்னை எவ்வளவு தூசித்தா கூட பரவாயில்ல, உங்களோட கையை காலை பிடிச்சி கெஞ்ச வேணா நான் கெஞ்சுவேன், உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாது. ப்ளீஸ் சிந்திங்க, ப்ளீஸ் சிந்திங்க. நான் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள்ல, கிறிஸ்தவர்களுக்கே சொல்கிறேன், அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படலை. அநேக கிறிஸ்தவர் சபைக்கு போகிற பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், அல்லது மூப்பராக இருக்கட்டும், அல்லது பரா சர்ச்சுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் ஊழியம் செய்கிறாங்க. எனக்கு இந்த ஊழியம் தேவையில்லை. பரிசுத்தம், தேவனுடைய உறவு, இது 2ஐயும் தவிர இந்த உலகத்தில் எதுவும் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போக போகுது.
7வது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்து 31வது வசனம் இப்படியா சொல்லுது, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, இன்னும் கொஞ்ச காலம் தான் பிரதர் இயேசு வந்துடுவார். நீங்கள் சொல்லலாம் 2000 வருஷம் அப்படி தான் இப்போ சொல்கிறீங்க. எஸ், இப்போ கொஞ்ச காலம் தான், இன்னும் லேட் ஆகலாம். இல்லைன்னு சொல்லலை, நான் கொஞ்ச காலம் நிற்கிறேன், லேட் ஆகலாம். ஆனால் ஒரு நாள் அவர் வருவார், பாவம் செய்து எல்லாரையும் நரகத்துக்கு தள்ளுவார், பரிசுத்தவான்களை தன்னுடைய சேர்த்துக்கொள்வார். அப்போ நீங்கள் இப்போ திரும்ப நான் அதுக்கு வரலை, நீங்கள் திரும்ப கேட்கலாம். அப்போ நீங்கள் எப்படி பரிசுத்தத்துக்கு போக போகிறீங்க? நீங்கள் என்ன பெரிய பரிசுத்தவானா, எங்களை விட நல்லவரா நீர், நீ இதயத்தில் எல்லாம் பரிசுத்தம் ஆகிட்டியான்னு கேட்டால் நோ, இல்லை, பொய் சொல்ல மாட்டேன். எங்கள் சபையாட்டு கேட்டு பாருங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். இதுதான் உண்மைனா இதுதான் உண்மை. நான் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணால் இது ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் பிரதர், நானும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், நீயும் ஸ்ட்ரகிள் பண்ணுற, இதுலேருந்து வெளியே வரத்துக்கு வழியை நாம் தேவன் தான் நமக்கு தர்றக்கு. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ரட்சிக்கப்பட முதல் ஒரு காலத்தில் போய் சொல்லி கொண்டு தான் இருந்தோம். ஏன்னா கத்தர் இப்போ நான் ஒவ்வொரு செகண்டும் பயப்படுறேன், ஒவ்வொரு செகண்டும் கத்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செகண்ட் ஒரு நாள் கத்தர் வரும்போது டிவியில் போட்ட மாதிரி போடுவார் என்னென்ன நடந்தது. நீ வெளிப்பிரகாரமாக சொல்லலாம், நான் பரவாயில்லமாக வாழ்ந்தேன். இல்லை, உன் இதயத்தில் நீ என்ன யோசிச்சா, நீ நீடிய பொறுமையாக இருந்தாயா? இந்த விபச்சாரம் பண்ணல பிரதர், சரி, நீ கண்ணி நிச்சயம் அடுத்த பெண்களை பார்த்தாயா? உன் மனைவியை விட அடுத்த பெண்ணை இச்சித்தாயா? நீடிய பொறுமையாக இருந்தாரா? மனைவியா சொல்லும்போது நீடிய பொறுமையாக நீ இருந்தியா? தாழ்மையாக இருந்தியா? எவ்வளவா நாங்கள் எங்களை ஏமாத்துறோம், எவ்வளவா நாங்கள் எங்களை ஏமாத்துறோம். நான் ஆதங்கத்தோடு தான் பேசுகிறேன். நான் இப்படி பேசுகிற ஆள் இல்லை, ஒரு மரண ஆதங்கத்தோடு பேசுகிறேன். நீங்கள் யாரா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், அதனுடைய தாற்பத்தியை பாருங்கள். சரி, இப்போ நான் சொல்கிறேன், அது அந்த 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 வசனம் மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள். அதே பிரசங்கியில் அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் அழகாய் செய்தார். தேவன் செய்தார், நாங்கள் தான் பாவம் செய்து இந்த குலத்தை இந்த நிலைமை கொண்டு இருக்கோம் சொல்லிட்டு, மனிதனுடைய இருதயத்திலே அவர் நித்திய காலத்தின் உணர்வை வைத்திருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கி நீங்கள் எந்த ரிமோட் கண்ட்ரிக்கு போனாலும், எந்த ஒரு மலை பாங்கான பிரதேசத்துக்கு போனாலும், மலைவாசிகள் மத்தியில் போனாலும் அவர்களுக்கு கடவுள் இருக்கிறதுன்னு ஒரு உணர்வு இருக்குது. அது மாத்திரமல்ல, செத்தா எங்கே போவோங்கிற உணர்வு இருக்குது. அதை இங்கே சொல்கிறது, நித்திய காலத்தின் உணர்வை ஒவ்வொருவரும் இதயத்தை போட்டுருக்கலாம். நாங்கள் அதை மடங்கடிக்கக்கூடாது, மடங்கடிக்கிறோம். இதே தேசத்தில் வால்டர் என்று சொல்லி மிகப்பெரிய தத்துவ ஞானி, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய தத்துவ ஞானி வாழ்ந்து வந்தார், நாஸ்திகனாய் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுள் இல்லை, அது இல்லை, அது பயங்கரமாக செஞ்சார். அந்த நர்ஸுடைய சாட்சி, அவர் சாகும் பொழுது, அவர் இறக்கும் பொழுது அவனை மாறி பரிதபித்து சத்தம் போட்டு, ஒருவனும் இல்லை, இருட்டு, எங்கேயோ போகிறேன், என்னை விட்டுறாதீங்க. ஒரு நாஸ்திகன், ஒரு ஃபிலோசபர், அதாவது தத்துவ ஞானி, கடைசியில் சாகும்போது அப்படி தான் மறித்தார். ஏன்னா நிச்சயத்தை குறித்த ஒரு காரியத்தை அவன் உள்ளே போட்டு இருக்கான். இந்த உலகத்தை எங்கேயும் போங்க, நீங்கள் நாஸ்திகனாக இருந்தால் கூட அவன் தான் நாஸ்திகன்னு சொல்கிறது கஷ்டப்படுறான். அதுக்கு ஏதாவது வழி தேடுறான். சரி, கடவுள் இல்லைன்னா பேசாமல் பார்ப்போம், இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு மனசாட்சியில், உள்ளத்தின் ஆழத்தில் கடவுள் இருக்கிறார்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா தேவன் படைக்கும் போது நித்தியத்தை உன் உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறாரு. நான் சொன்னேன், விருந்து விட்டு போய பார்க்கலும் துக்க விட்டுக்கு போவதில்லம், அங்கே எல்லாரோட முடிவும் காணப்படும். எல்லாரும் சிந்திக்கணும். ஆனால் நம்ம அநேகராய் நான் சிந்திக்கிறேன், நான் ஒவ்வொரு செத்தவரை சிந்திப்பேன். நாளைக்கு நானும் இதே நிலைமை நிற்க போகிறேன். ஆனால் இந்த ஆத்மா எங்கே போகுது? பரலோகம் போகுமா, நரகம் போகுமா? எங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே, பாவம் செஞ்சால் நரகம் போகணும்னு எல்லாத்துக்கும் தெரியும், பொதுவாக தெரியும். ஆனால் என்ன ஒரு பிசாசு கட்டி வச்சிருக்கிறான்னா, நான் பெரிய பாவம் செய்யலை, இல்லாட்டி கடைசி நேரத்தில் மனம் திரும்பிடலாம், அல்லது மற்றவங்கள மாதிரி ஒப்பிட்டு நான் பாவம். இயேசுவை போல நாம் இருக்கிறோமா? இல்லை, ஒருவனும் இல்லை, இருக்க முடியாது. இயேசுவை தவிர இயேசுவை போல் ஒருவர் இருக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்த தெய்வம். இதனால் தான் நான் சொல்கிறேன், மதத்தை விடுங்க. ஆவிக்குறி நான் போகிற சபைன்ற மதம் இருக்குது, அதையும் விடுங்க. அதில் அது ஒன்றும் செய்யாது. அங்கே திருவிருந்து எடுத்தேன் ஞான ஒரு பிரச்சனை, ஒன்றும் பரலம் கொண்டு போகாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசு மாத்திரம்தான் கொண்டு போக முடியும். கவனிங்க, நானும் வழின்னு அவர் சொல்லலை, நானே வழின்னு தான் சொன்னார். கவனிங்க, கடவுள் தன்னுடைய ஜீவனை, நான் அதை என் உள்ள புல்லரிக்கும்.
அது சொல்லவே எனக்கு புல்லரிக்கும். கடவுள் மனுஷன் இல்லை, கடவுள் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னை மீட்டுக் கொண்டார். கடவுள் தன்னுடைய ஜீவனை கொடுத்து வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்த தெய்வம். ஒரு வார்த்தையினாலே வானம், பூமி, சமுத்திர, நீரூட்டுக்கள், பறவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த தேவன் இந்த மனிதனை மீட்க வரும் பொழுது தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. படைக்கும் போது அவருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கல, ஒரு வார்த்தையினாலே கொண்டு வந்தார். ஆனால் மனுஷன் பாவம் பொல்லாதது, கர்த்தருக்கு முன்பாக அது அருவருப்பானது. அதுதான் பிரச்சனை. அங்கதான் டிலிமா வருது. பரிசுத்தம் ஒருவன் எடுக்க முடியாது. அவங்க எல்லா பாவம் செய்திருக்கோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி நம்ம பரலோகம் போகிறது? ஒரே ஒரு வழி தான், வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர் தான். நீங்கள் என்ன சொன்னேன், உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை, உங்களை நான் எதை செய்யலை, ஆனால் நான் சொல்ல வேண்டிய சொல்லிடணும். ஏன்னா கடவுள் வரும்போது உன்னிட்ட கணக்கு கேட்பார். அந்த செத்த வீட்டு அந்த அடக்க ஆராதனையிலே இவ்வளவு தெளிவாய் பாவத்தை குறித்து பேசியும் நீ உன் பாவத்தை விட மனதில்லையே, உன் இதயத்தை வெளிப்பிரகாரம் உள்ளத்தில் இருக்க பாவத்தை விட உனக்கு மனதில்லையே. அப்ப எப்படி நான் உன்னை பரலோகத்துக்கு அக்செப்ட் பண்றது? அது ஒரே ஒரு வழி தான் பிரதர். நான் பாவம் செஞ்சு ஒத்துக்கொள்ளணும் பிரதர், ஒத்துக்கொள்ளணும். நான் பாவி, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் இருதயத்தை வந்து பாவம் செய்யாமல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் சொன்ன, ஒரே ஒரு பரிகாரம் இயேசு தான். எப்படி இயேசு பரிகாரம்னா, நான் பாவம் இப்படி வைப்பேன், 1000 ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன், 1000 கோடி காசு நான் ஒரு ஆளுக்கு கொடுக்கறக்கு, நானும் பிச்சைக்காரன், எப்படி கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. ஆனால் ஒருவன் வந்து அந்த காசை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கடனை தீர்த்தால் நான் ஃப்ரீ ஆகிறேன். இதே தத்துவம் தான், இதே தத்துவம் தான். கவனிங்க, நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், ஆழமாக பாவம் செஞ்சுருக்கிறேன், சிந்தையில் பாவம் செய்கிறேன், நினைவில் பாவம் செய்கிறேன், பேச்சில் பாவம் செய்கிறேன், நடையில் பாவம் செய்கிறேன், உடையில் ஒழுங்காக உடுக்க தெரியாமல் பாவம் செய்கிறேன், எல்லா பாவமும் நான் செய்கிறேன். நானும் அதான் இன்றைக்கி அந்த வாசித்தோம் பாடணும், உளையான சேற்றில் ஒருவன் இருந்தால் அவனை நீங்கள் தூக்க முடியாது, கீழே கீழே போவான். அது போல தான் நானும் நீங்கள் இருந்தோம். பாவத்தின் மேல் பாவம், பாவத்தின் மேல் மாலும், அங்கே பாவம் இங்கே பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யாமல் இருக்க பார்த்தாலும் முடியலை. கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருது, கண்ணிச்சை வருது, பெருமை வருது, மற்றவனை மதிக்க முடியலை, இப்படி வருது, எல்லாம் வருது, அன்பில் நடக்க முடியலை, எல்லாமே கஷ்டமாக இருக்குது, எல்லாம் பாவம் தான். ஆக இதுக்கு பரிகாரம் ஒன்றும் இல்லை. மனுஷன் அந்த பரிகாரத்தை மனுஷன் தேட முடியாது. என்னால் பாவத்தை விட்டு விலக முடியும். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட பாவத்தில் பிரச்சனை தான் இருக்குது. முந்தைய விட எவ்வளவோ பரவாயில்ல, ஆனால் இருக்குது. அப்போ எப்படி போகிறதுனா, ஒரே ஒரு தான் இயேசுநாதர் பார்த்தாரு, இந்த உலகம் பாவம் செய்திருக்குது, வழி இல்லை, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒருவருக்கும் வாய்ப்பில்லை. சொன்னார், நானே போய் இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிறேன். 2000 வருடத்துக்கு முன்பு இது சரித்திரபூர்வமான உண்மை. 11 பேர் சாட்சி இருக்குது. என்னால் இன்றைக்கு சொல்ல முடியாது. 11 பேர் இயேசுநாதர் பிறந்து வளர்ந்த மரிச்சு எழுந்ததை சாட்சி விடுங்க, பிறந்து வளர்ந்தது இல்லைன்னு நீங்கள் சொன்னால் 11 பேர் சாட்சி இருக்குது. ஜோசப் சாட்சி இருக்குது, யூசபியஸில் சாட்சி இருக்குது, 11 பேர் சாட்சி இருக்குது. இயேசுநாதர் வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெரிந்ததுக்கு. இன்றைக்கு நான் அப்படி அதை பிரச்சனை பண்ண அவசியம் இல்லை. இது இந்த செட்டிங் இல்லை இது. ஓகே, அப்போ அந்த இயேசுநாதர் இந்த உலகத்திலே மரியாதை வயிற்றிலே கன்னி மரியாதை வயிற்றிலே பிறந்தார். ஏன்னா அவருக்கு தகப்பன் இல்லை. பரிசுத்த ஆவியான மரணமும் நரகத்தை சேர்த்து தான் சொல்லுது. ஆனால் நாங்கள் எல்லாருமே பாவம் செய்திருக்கோம், மறிக்க வேண்டியது, நரகத்துக்கு போக வேண்டியது, அது நியாயம். ஆனால் இயேசுநாதர் பாவம் செய்யலை. ஏன் அவர் மரித்தார்? பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகுன்னு சொல்லியிருக்குது. அப்போ ஏன் இயேசுநாதர் மரித்தார்? என்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இதை நீ உணராவிட்டால், இதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நான் சொல்கிறேன், நரகத்து பரலோகம் போக முடியாது. இதுதான் ஒரே வழி. ஏன்னா யாராவது இதை எலும்பி சொல்லுங்கள், நான் ஒரு பாவம் செய்யலை, எலும்பி கை காட்டுங்க, நான் ஒரு பாவம் செய்யலைன்னு. இயேசுநாதர்கிட்ட ஒரு பொம்பளை விபச்சாரி பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இயேசுநாதர் கேட்டு ஒரே ஒரு கேள்வி தான், சரி இப்போ கல்லெறிய போகிறீங்க தானே, ஓகே, பாவம் செய்யாதான் முதல் கல்லெறி. எல்லாம் வாய்ப்பத்துட்டு போயிட்டாங்க. புத்தரை பெற்றவங்க தெரிந்தானே, அந்த புத்தர் ஒரு புத்தர்கிட்ட வந்து ஏதோ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சாவில்லாத வீட்டிலே ஒரு கைப்பிடி எதையோ வாங்கி கொண்டு வான்னு போய் பார்த்தா எல்லா வீட்லையும் சாவு இருக்குது. அதுபோல் மனுஷன் எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறோம். வேதம் அழகாக செய்து, தீமையே செய்யாமல் நன்மை செய்யத்தக்க ஒரு மனிதனும் இல்லை. வேதம் இன்னொருவே சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவார்கள். நாங்கள் நினைக்கிறோம், நான் இவனோடு ஒப்பிட்டு அவனோடு ஒப்பிட்டு நான் பரவாயில்லன்னு. இயேசுநாதர் அப்படி இல்லை. ஒரு பாவம் செய்யாட்டி பரலோகத்துக்கு வா, இல்லாட்டி வராத, செய்ய முடியாது. ஆக இயேசுநாதர் வந்தார், பெத்லகேமிலே பிறந்தார், 33 வளர்ந்தார், ஒரு பாவம் செய்யலை, ஆனால் மரித்தார், வாரினாலே அடிப்பிக்கப்பட்டார்,
3 மணித்தியாலம் சிலுவை நரகத்திலே நாங்கள் எல்லாரும் சுமக்க வேண்டிய அந்த, அதாவது இப்போ நீ நரகத்துக்கு போனால் நித்தியம் நரகம் தான், சொர்க்கத்துக்கு போனால் நித்தியம் சொர்க்கம் தான். இந்த நித்தியமாய் நாங்கள் பட வேண்டிய ஆக்கினையை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதுக்கு அடையாளம் என்ன? மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எனக்கு உயிர்த்தெழுந்ததுக்கும் நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி இது சேர்ச் செட்டிங் இல்லாதப்பெல்லாம் நான் அதை எடுக்கலை, சரித்திரத்தை எடுக்க முடியும் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு. அப்போ உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு பிதாவின் பரிசு பார்த்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். ஆகவே இன்றைக்கு நான் இதைத்தான் முக்கியம், பாவின்னு ஒத்துக்கொள்ளணும். பொறாமை இருக்கு ஆண்டவரே, எரிச்சல் இருக்குது, என் மனைவியை விட அடுத்த மனைவியை பார்க்க சில வேளை தூண்டுப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு தாழ்மையாக வாழ முடியலை பிரதர் அப்படி சொல்லி நீ உண்மையாக ஒத்துக்கொண்டு இனி நான் பரிசுத்தமாக வாழணும். என்ன இது எப்படி செய்யணும்னு தெரியாத ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழ ஆசைப்படுறேன். ஏசப்பா, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கடவுள், நீங்கள் பூமிக்கு வந்து எனக்காக மரித்தீர், உயிர்த்தெழுந்தீர், நீங்கள் இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் எனக்காக பேசுகிறீர், நான் இதை நம்புகிறேன் ஆண்டவரே. அப்படி சொன்னால் அந்த செகண்ட் அந்த பாவத்தை நீ உணரணும். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பிரயோஜனம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்றதில்ல, பாவத்தை உணர்ந்து இயேசுவை அந்த நிமிஷம் நீ புது மனுஷனாக ஆகுவ. நீ இப்போ செய்கிற மாதிரி பாவம் செய்ய மாட்டேன். இப்போ நான் அதான சொன்னேன், நான் எப்படி பரலோகத்துக்கு போவேன்? என்னுடைய பரிசுத்தத்தை இல்லை, நான் பரிசுத்தவான் இல்லை. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவரோட மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவரோட உயிர்த்தெழுதை ஏற்றுக்கொண்டிருக்கேன். அவர் என் பாவத்தை சுமந்து தீர்த்தார். நான் நம்புகிற எல்லா பாவத்தையும் எழும்பி என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், என்னை புது சிருஷ்டியாக மாட்டி இருக்கிறார். அப்போ நீ கேட்குறா, இப்போ நீங்கள் பார்க்குற கிறிஸ்தவரெல்லாம் பார்த்துட்டு இவனெல்லாம் கிறிஸ்தவான்னு கேட்கலாம். நான் சொன்னேன், அது கிறிஸ்தவன் அல்ல. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், உண்மையாக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுடைய பார்வையில் அவனை பார்க்கலாம், அவனுடைய பேச்சில் அவனை பார்க்கலாம், அவனுடைய நடையில் அவனை பார்க்கலாம், அவனுடைய உடையில் அவனை பார்க்கலாம், அவனுடைய எல்லா நடக்கையிலையும் அவனை பார்க்கலாம். 100% நான் சொல்லலை, ஆனால் அவனுடைய பேச்சு, அவனுடைய சின்ன பிள்ளைகளையும் மதிப்பான். அவனுக்கு அப்படி இருக்கும். கண்ணினி அவன் வெளி காரியத்தை விட உள்ளான மனுஷனுக்கு ரொம்ப கவனம் செலுத்துவான். இப்படி செய்யக்கூடாது, இப்படி சிந்திக்க கூடாது, இப்படி நான் செய்யக்கூடாது. ஒவ்வொரு முறை பல செய்யும் போது தேவன் நம்மத்தில் இருந்து எங்களை வலியுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்தமாக்குவார். இயேசுட 2வது வருகையிலே எங்களை மறுரூபமாக்கிடுவார். அதுக்கு பிறகு நாங்கள் பாவம் செய்ய முடியாது. அந்த உள்ள சொல்வது கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பாவம் செய்ய முடியாது, நித்திய மகிழ்ச்சி இருக்கிற, நிச்சயமாய் எல்லாத்த விட கடவுளை நிச்சயமாய் அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். நம்புனா நம்புங்க, நம்பாவிட்டா விடுங்க. ஆனால் ஒரு நாள் இன்றைக்கு இந்த கேள்வி இதை நீ கேட்டிருக்கத்தானே, கேட்காட்டி பரவாயில்ல, கேட்டிருக்கத்தானே, ஒரு நாள் இதுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு முன்னால் நான் உன்னோட காலை பிடிச்சி கெஞ்சுறேன், உன்னோட கையை பிடிச்சி காலாக நினச்சி கெஞ்சுறேன். தயவு செஞ்சு யோசிங்க, மறிச்சால் எங்கே போவீங்க? உங்களுடைய மதம் உங்களை கொண்டு போகுமா? மெழுகுத்திரி கொளுத்துறது கொண்டு போகுமா? பூ போடுறது கொண்டு போகுமா? நாங்கள் பாவத்தை விடுறதில்லை, சன்மார்க்க ஜீவம் செய்கிறோம். நல்ல 4 பேர் மத்தியில் நல்லா இருக்கிறவங்கிறது உண்மைதான். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ளே நீ 100 பரிசுத்தமாக இருக்கிறாயா? இல்லாட்டி உன்னுடைய மதத்தை நம்புகிறாயா அல்லது கடவுளை நம்புகிறாயா? கடவுள் பரலோகம் கொண்டு போவாரா அல்லது உன்னுடைய மதம் கொண்டு போவோம்? அது கிறிஸ்தவ மதமாகவும் இருக்கட்டுமே, கொண்டு போவாது. கடவுள் மட்டும் தான் கொண்டு போக முடியும். வேன் சொல்லுது, ஒரே 2 நிமிஷம் முடிக்கிறேன். வேன் சொல்லுது, ஒருவனுடைய ஆத்துமா, இந்த கையில் உங்களுடைய ஆத்துமா வையுங்க. இந்த சொல்லுது, ஒருவனுடைய ஆத்துமா இந்த உலகத்தை விட வெளியேறப்பட்டது. கவனிங்க, இதுதான் என்னை போட்டு உழுக்குது. திற முழுக்க ஜெபிச்சேன், படுத்துக்கொண்டு ஜெபிச்சேன். ஆண்டவரே, ஒருவனாவது ரட்சிக்கப்படட்டும், ஒருவனாவது ஏசப்பா என்னையே காப்பாற்றவில்லை, உங்களை பார்த்துடட்டும், பாவத்தில் அகோரத்தை உணர்ந்துடட்டும், ஏசு தெய்வம்னு அறிஞ்சிடட்டும், ஒரு வழி இருக்குது, நரகத்துக்கு போகாமல் இருக்குன்னு உணர்ந்துடட்டும். ஆண்டவரே கவனிங்க, இந்த ஒரே ஒரு ஆத்துமா, ஒரு பிச்சைக்கார ஆத்மா வைங்க. ஒரு பிச்சைக்கார ஆத்மா, இது ஆத்மா சரமல்ல, ஆத்மா சொல்கிறேன். ஆத்மா, இந்த ஒரு ஆத்மா இந்த உலகத்தை விட வெளியேறப்பட்டேன்னு சொன்னால், கவனிங்க, நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். உலகத்தை விட இந்த ஆத்மா வெளியேறப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே நான் சொல்கிறேன், உனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குது, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல மருமக்கள் இருக்கிறாங்க, இல்லை இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இதோட ஒரு குறைவில்லாமல் இருக்கிற. என்ன சொல்லுது? இது எல்லாம் நீ அனுபவிச்சாலும் நீ நரகத்துக்கு போனா, ஜீசஸ் இது எல்லாம் இருந்தும் 100 வருஷம் வாழ்ந்தும், இந்த எல்லாம் இருந்தும் வாழ்ந்தும் நான் நரகத்துக்கு போய் நித்தியமாக நரகத்தில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று பேர் சொல்லுது. இவ்வளவு பிரதான ரட்சிப்பு கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் அது தோன்றவும் இல்லை. என்னால் அடித்து பேச முடியும். இயேசு ஒருவரே ரட்சகர். பல மதங்கள் இருக்கலாம், இயேசு ஒருவரே ரட்சகர். பாவத்துக்காய் மரித்தது ஒரே ஒரு கடவுள் தான், இயேசு தான்.
நான் ஒன்றை சொல்கிறேன், இன்றைக்கு பிரியதர்ஷினி உயிரோடு பிறப்பாக இருந்தால் நான் இந்த செய்தியை கொடுத்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மற்றவங்க ரட்சிக்கப்படும் ஒரு தாகம் தான் மிகுதியாக இருக்கும். இது எல்லாமே அடுத்தது தான். ஜெபம் பண்ணுவோம்.